ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சென்சோடைனோட ஃப்ரெஷ் மின்ட் ட்ரிபிள் கிளீனிங் ஆக்ஷன் டூத் பேஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்சோடைனில் ஒரு 4-5 பேஸ்ட் வெரைட்டி இருக்குது. அதில் இந்த ஃப்ரெஷ் மின்ட்டோட ஆக்ஷன் அப்புறம் யூசஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அஸ் யூஷுவல் இது டெய்லி சென்சிட்டிவ் ப்ரொடெக்ஷனுக்கு, அதாவது பல் கூச்சத்துக்கு, அப்புறம் டீத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 கிராம். அப்புறம் இதோட விலை 125 ரூபா. இந்த டூத் பேஸ்ட்டை ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணணும். அதாவது காலை அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை 3 தடவைக்கு மேலே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை முழுங்கக்கூடாது, துப்பிடணும். இன்கேஸ் நமக்கு இரிட்டேஷன் வந்துச்சு, அதாவது ஒரு எரிச்சல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே துப்பிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜி வந்துடும், வாய் நாக்கு இதெல்லாமே வீங்கிரும். அப்படி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த பேஸ்ட்டை கொடுத்து விளக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கூச்சமே இருக்காது. சென்சிட்டிவிட்டி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரே ரீசனுக்காண்டி சின்ன குழந்தைகளுக்கும் அதையே கொடுத்து யூஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சென்சிட்டிவிட்டி ப்ரொடெக்ஷன், அதாவது கூச்சத்துக்கு உதவுது. இதில் ரெண்டாவது இதில் ஃப்ளூரைடு இருக்குது. ஸோ இது கேவிட்டி உருவாகாமல் அதை தடுக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் உதவுது. மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக், அதாவது பல்லுக்கு மேலே அழுக்கு சேராமல் இது தடுக்குது. அதே மாதிரி நாலாவது பார்த்தீங்கன்னா கம்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷ் மின்ட் ஃப்ளேவர் இருக்கிறனால ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத், அதாவது நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும் வாய்க்கு. இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் ஃப்ளூரைடு இதெல்லாம் இருக்குது. இன்ஆக்டிவில் வாட்டர், சார்பிட்டால், சிலிக்கா, கிளிசரின் இந்த மாதிரி என்னமோ ஒரு கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே ப்ரஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டைம் 2 டைமுக்கு மேலே இதை விளக்கக்கூடாது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியா இருக்கோ பல்லில், அந்த இடத்துலலாம் அந்த பேஸ்ட் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் துப்பிடணும் முழுங்காமல். இதில் எஸ்எல்எஸ், அதாவது சோடியம் லாரைல் சல்ஃபேட் இல்லை. இது நுர வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நுர கொஞ்சம் கம்மியாக வரலாம். இந்த பேஸ்ட்டோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் எரிச்சல் வரலாம், அப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம், நாக்கு வீக்கம் இந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி வலியோ வீக்கமோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை உடனே நீங்கள் பார்த்துடணும். இந்த சென்சோடைன் ஃப்ரெஷ் மின்ட் பேஸ்ட் எனாமல் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் மென்தால், அதாவது மின்ட்டு ஃப்ளேவர் இருக்கிறனால இது லாங் லாஸ்டிங்காக வாய்க்கு ஃப்ரெஷ்னஸாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1450 ppm ஃப்ளூரைடு இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் பல்குச்சம் இருக்குது, வாயிலேருந்து ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 12 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாய்.